ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷாத். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது மைதிலி ஷரம் குப்தா, கவிஞர் மைதிலி ஷரம் குப்தா. இவங்களுடைய அஞ்சல் தலையை ஜூலை 3ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு நமது இந்திய அரசாங்கம் 25 நயா பைசா மதிப்புள்ள ஒரு நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. மைதிலி ஷரன் குப்தா அவங்கள சொல்லணுண்டாக்கா, இவர் ஹிந்தி கவிஞர் மற்றும் இந்திய விடுதலை போராட்ட வீரர், நவீன இந்தி கவிதை உலகின் முக்கிய ஆளுமைகளுக்குள் ஒருவராக இருந்திருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி அருகில் உள்ள சிர்கானி என்னும் ஊரில் இவங்க 3ஆம் தேதி 8ஆம் மாதம் 1886 இவங்க பிறந்திருக்காங்க. இவருடைய இலக்கியத்துறையில் ஆர்வம் கட்ட தொடங்கிய பிறகு 1903ஆம் ஆண்டு வைஸ்ரோவ் பராக் என்ற ஒரு சஞ்சிகை சான்ஸ் என்னும் படைப்பு வெளியிடப்பட்டது. இவருடைய படைப்பு எல்லா பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கன. இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இணைந்த இவர் 1940ஆம் ஆண்டு ஜான்சி சிறையில், 1941ஆம் ஆண்டு ஆக்ரா சிறை, 1952 முதல் 1964ஆம் வரை மாநிலங்களவை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 1954ஆம் ஆண்டு இந்தியாவுடைய உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருதும் இவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இவர் 78ஆம் வயதில் சிர்கானில் 1964ஆம் ஆண்டு இவர் இறந்துட்டாங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.